அந்த ஊர் பக்கம் வரும்பொழுது, அவருடைய மனைவி காத்திருந்து கேள்வி கேட்டாங்களாம். "நீங்க வந்து இப்படி வெளி உலகத்துல போயிட்டு அடைஞ்ச ஞானத்த, என் கூட வீட்டிலேயே இருந்து நீங்க அந்த ஞானத்த அடைஞ்சிருக்க முடியாதா?" அப்படின்னு கேட்டபொழுது, அப்போ அவரு சொன்னாராம், "அடைஞ்சிருக்கலாம். வீட்டிலேயே அடைஞ்சிருக்கலாம். ஆனா நான் வெளியில போன பிறகு தான் எனக்கு அந்த ஞானம் வந்துச்சு. இந்த ஞானத்த அடையறதுக்கு வெளியில போகணுன்ற அவசியம் இல்ல. வீட்டு உள்ளயே இருந்திருக்கலான்றது வெளியில போன பிறகு தான் எனக்கு வந்துச்சு." அப்படின்னு புத்தர் சொன்னதா ஒரு கதை உண்டு. அத தொடர்ந்து இன்னும் சில கதைகளும் உண்டு. என்னன்னா, ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த ஊருக்கு அன்னைக்கு வந்து புத்தர் வந்திருக்கிறாரு. இந்த துறவியால எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு பேச்சு பரவலா இருந்துச்சு. அப்ப அந்த தாய் நேரா அந்த புத்தர்ட்ட போய் மன்றாடி இருக்கிறாங்க. தன்னுடைய இறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, "என் குழந்தைய உயிர்ப்பிச்சு குடுங்க" அப்படின்ட்டு. குழந்தைன்னா எல்லாருக்கும் அவ்வளோ பாசம் இருக்கும் இல்லையா? உயிர்ப்பிச்சு குடுங்கன்ட்டு மன்றாடி இருக்கிறாங்க.